எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்னன்னா, தூங்கி எந்திரிச்சு மூஞ்சியோட வந்து உட்காந்துருக்கேக்கா என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பண்ண போற செயல் அப்படி. ஏன்னா டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, சோ கிறிஸ்மஸ் வைப்பும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டோம். இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட். ஸோ அதனால வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம். இன்னைக்கு இதை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்து பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வந்து சைனாலாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்களா, நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்களா, என்ன மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்டயுமே வந்து கேட்டிருக்காங்க. சைனாவை பொறுத்தவரையும் இப்போ நம்ம இந்தியன்ஸ் பீப்புள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ தீபாவளி, பொங்கல், ஹோலி, அதுக்கப்புறம் தமிழ் நியூ இயர், நம்ம கூட தமிழ் நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்ல வீடியோவும் அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி கேதரிங் பண்ணி வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ நம்ம கிறிஸ்மஸ்க்காக வந்து ஆயத்தம் ஆயாச்சு. கிறிஸ்மஸ் சைனால செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சைனாலே வந்து கிறிஸ்டியன்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர்ல எப்படி வந்து சர்ச் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி சைனாவோட காமனான ஏரியாஸ்ல, மால்ஸ்ல இல்ல ஒரு ஸ்ட்ரீட்ஸ்ல கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. நான் அதை பார்த்தேன் அப்படின்னா நான் இந்த வீடியோல உங்களுக்கு அட்டாச் பண்றேன் நான். ஸோ பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்து வீட்டை டெக்கரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சைனால வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றனால நிறைய இடங்கள்ல வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இங்க சைனால இருக்க மால்ஸ்ல இப்ப இந்த வால்மார்ட்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து இப்ப நம்ம ஊர்ல ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கு தெரியுமா, டி நகர். அதே மாதிரி இப்ப நாங்க இருக்க சிட்டில செங்கூர்ல ஒரு இடம் ஒண்ணு இருக்கு, நார்த் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டரலி அதை பாக்குறதுக்கு நம்ம ஊர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் நிறைய இடங்கள்ல இந்த டிசம்பர் டைமிங்ல இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அங்க வந்து கொஞ்சம் ஐட்டம்லாம் அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் போய் அங்க வாங்கின ஐட்டம்லாம் அந்த கார்னர்ல கிடக்கு பாருங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து யூனிவர்சிட்டி போய் வந்து ஹையர் ஸ்டடிஸ்க்காக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நேரம் இல்லாத காரணத்தினால் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல போட்டேன். ஸோ ஆன்லைன்லயுமே நமக்கு கிறிஸ்மஸ்க்கு தேவையான டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இதுவும் ஆன்லைன்ல போட்டதுதான். இது எல்லாமே வந்து டிஐஒய் மாதிரி. இந்த இது தனியா வந்துருச்சு, இந்த ரோப் தனியா வந்துருச்சு, எல்லாத்தையும் நம்ம தான் வந்து பண்ணோம். அதே மாதிரி இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன்ல தான் வந்து போட்டு எல்லாத்தையும் இப்ப நானும் என்னோட ஹஸ்பண்ட்மா சேர்ந்து இது எல்லாத்தையும் இப்ப ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ஒரு சைனீஸ் வைப்ல இருக்கும். கிறிஸ்மஸ்க்குள்ள டெக்கரேஷனே ஒரு சைனீஸ் வைப்ல வந்து இருக்கும். நல்லா இருந்தது பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது தனியா ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த பெல்லு தனியா வந்துச்சு, ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஹூக்கெல்லாம் வச்சு தனித்தனியா வந்துச்சு, அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் லைட்ஸ், சீரியல் செட் லைட் இல்லாமையா, அதனால இந்த மாதிரி கொஞ்சம் லைட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதுவுமே வந்து சைனீஸ் பேட்டர்ன்ல தான் இருக்கும். நம்ம ஊர்ல வந்து ஸ்டார் எல்லாம் கட்டுவோம். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஸ்டார் கட்டுவோம்ல. சோ இங்க வந்து ஸ்டார் நான் தேடி பார்த்த வரையும் ஸ்டார் இல்ல, எனக்கு கிடைக்கல. அதனால இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து சில ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நம்மளோட வீட்டில் வந்து எந்த மூலையில என்னத்தை மாட்ட போறோம், எப்படி வீட்டை டெக்கரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா ஒரு vlog உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ அப்படியே நம்ம டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஐ யூ ரெடி ஸ்டாலின்? யா ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். ஹியர் அண்ட் தேர் ஒரு கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி அப்படியே வந்து டெக்கரேட் வந்து பண்ணலாம். ஸ்டாலின் வந்து துடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். இந்த கார்னரில் தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து எங்களுக்கு ஒரு பால்கனி மாதிரி இருக்கும், அவுட்டர் ஸ்பேஸு. ஆக்சுவலாக ஸ்டாலின் இங்கே வந்து வீட்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த கார்னரில் ஒர்க் பண்ணுவார். நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய இதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பக்கம் அந்த ஒரு ஜன்னல்லாம் இருக்கா, அதனால இங்கெல்லாம் லைட் போட்டு வச்சோன்னா பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். கீழே தரையை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் குட் ஒர்க். Stalin, good work. God bless you. Huh? God bless you. God bless me. Thank you. எல்லாரையும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னை ஃபாலோ பண்ணல இன்ஸ்டாகிராமில் அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய நேரங்களில் நான் இந்த இடத்துலேருந்து வந்து வீடியோஸ் வந்து எடுத்திருப்பேன். ஐ மீன் ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து இந்த வீட்டிலே இந்த இடம் தான் ரொம்பவே பிடிக்கும். இந்த கார்னர் தான் இது வந்து எனக்கு பிடிச்ச இடம். இப்போவுமே இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, லைட்டான அந்த மிதமான சில் காற்று அப்படியே அடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான். அந்த பக்கம் ரோடு எல்லாம் தெரியும். வேடிக்கை பார்க்குறணும் அப்படின்னா இந்த இடம் வந்து பக்காவான இடம். இங்கேருந்து அப்படியே சுற்றி சுற்றி சும்மா பார்த்துட்டே இருப்பேன் நான். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கார்னரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 26th ஃப்ளோர் நாங்கள் இருக்கிறது வந்து. கீழே அப்படி பார்த்து தவறி கீழே விழுந்தோன்னா சோழி முடிஞ்சு. 26th ஃப்ளோர்னால இந்த வியூ வந்து பக்காவாக இருக்கும்.
அதே மாதிரி சம்மர் டைமிங்ல ரொம்ப ஹாட்டா இருந்ததுன்னா இந்த விண்டோ இப்படி திறந்து விட்டோம்னா ஈவினிங் டைமிங்ல ஒரு சிலுன்னு காத்து வரும், நல்லா இருக்கும். இப்போ விண்டருக்குமே செம்ம காத்து வருது, செம்ம சிலுன்னு காத்து அடிக்குது. ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து பண்ணணும்னா நல்லா இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அங்கங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து கரெக்டா இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த இடத்துல டெக்கரேட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். லைட்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல இருந்தோம். இந்த வீட்ல இதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ். வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல இருந்தோம், அங்கேயும் நான் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். நம்ம விளாக் கூட வந்து போட்டிருந்திருப்பேன். பட் அதுவுமே வந்து எப்படி சொல்றதுன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு 3 பேரும் அட்மிட் ஆகி ஃப்ளூல கிறிஸ்மஸே கொண்டாடுவோமான்னு இருந்து கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் தான் டெக்கரேட் பண்ணேன். அதுக்கு முந்தின வருஷம் அதையும் தாண்டி கோவிட் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ண உடனே கோவிட் எல்லாருக்கும் வந்து அதே மாதிரி தான் இருந்தது. பட் இந்த வாட்டி கடவுளை நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், முன்கூட்டியே நான் டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிறிஸ்மஸ் இந்த வாட்டி நல்லபடியா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் ஃபுல்லாவே கிறிஸ்மஸ் டைமிங்ல தான் அஃபெக்ட் ஆகி படுத்து தூங்குறது பியான் ஹாஸ்பிட்டல்ல போய். இந்த இடத்துல வந்து இந்த வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஆனா அது உடஞ்சிருச்சு. நம்ம அடுத்தடுத்து வீடு மாறி வந்ததுல உடஞ்சிருச்சா, சரி அதுல ஒரு ஸ்டார் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு இந்த ஸ்டார் ஒன்று வாங்கினேன். இதை அப்படியே வைக்கலாம் பார்த்தா அப்படி லூஸா இருக்கு. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவு மூளையை தட்டி எழுப்பும் போது நானா யோசிச்சது என்ன அப்படின்னா, சும்மா ஒரு பேப்பர் மட்டும் போட்டு கீழே இந்த இடத்துல ஹோல் இருக்குல்ல, இந்த இடத்துல பிளாக் பண்ணி விட்டுட்டு பையன் விளையாடுவான், பிளேடோ இருக்கும்ல, அந்த பிளேடோ ஃபுல்லா உள்ளுக்குள்ள அமுக்கி வச்சுட்டு அந்த பிளேடோ லைட்டா காஞ்சதுக்கு அப்புறம் இங்க இந்த கம்பி தானே இருக்கு, அதுல அப்படியே சொருவி வச்சிட்டோம்னா அது ஃபிக்ஸா நிக்கும்னு சொல்லிட்டு என்னோட விஞ்ஞானி மூலம் சொல்லுது. அதை வச்சு பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, நீங்களும் யாராவது இந்த மாதிரி பண்றீங்கன்னா அப்படி பிளேடோ வச்சு சொல்லுங்க, வச்சு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்றேன். நான் ஃபுல்லா தூக்கிட்டு வந்துட்டேன். இதுல என்ன கலரையாவது வச்சு உள்ள அமுக்கி ஏதாவது பண்றேன். என்னென்னலாம் செய்ய வேண்டியதா இருக்கு பாருங்க. பேப்பரை வச்சு, ஏன்னா பிளேட்டை வச்சுட்டு உள்ள இன்கேஸ் லைட்ல போய் உள்ளுக்குள்ள போய் பிளாக் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது, இங்க ஹோல் இருக்குல்ல உள்ள லைட்ல, அதனால சும்மா பேப்பரை வச்சோன்னா இன்கேஸ் திருப்பி ரிட்டன் நம்ம எடுத்து ரீயூஸ் பண்ணுவோம்ல அடுத்த வருஷம் வேணுங்கும் போது இந்த பேப்பரோட அப்படியே பிடுங்கி எடுத்துடலாம்ல, அதனால பிளான் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இவ்வளோ வச்சுட்டேன் பேப்பரை. எனக்கு மட்டும் தான் இப்பெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். இது ஒர்க் அவுட் ஆகலன்னா கேவலமான ஐடியாவாக இருக்கும். லெட்ஸ் see. இன்னும் கொஞ்சம் வைக்கணுமோ? போதும் அதை வச்சு சும்மா அமுக்கி விட்டா இல்லையா, இப்போ இது லூஸாக இருக்கு, இதுதானே பெருசாக இருக்கு, ஃபுல்லாக வச்சு விடுவோம். குத்துறதுக்கு தான் அந்த இதுதான் குச்சி தான் இருக்குல்ல. இதெல்லாம் வச்சு எப்படிங்க விளாடுறானுங்க பசங்க பிசு பிசுன்னு. இப்படிதான் அதை ஏன் போட்டு உருட்டிட்டு இருக்கு, சும்மா உள்ள வச்சு அமுக்கு, அவ்வளோதான். தம்பி உருட்டி ஷேப்பாக பண்ண போகிறேன், சும்மா வைக்கிறது தானே அப்படி. உள்ள வச்சு ப்ரெஸ் பண்ண போதும், அவ்வளோதான். இது எக்ஸஸாகவே இருக்கு. பார்ப்போமா? போதும் சும்மா அப்படியே அமுக்கு நிற்கும். காய வேணாமா? காஞ்ச அதெல்லாம் தேவையில்லை, காஞ்சா உள்ளே போகாது. நிக்கிது. அவ்வளோதான். என்னுடைய விஞ்ஞான மூளை சொல்லிவிட்டது நிற்கும் என்று. பரவாயில்லையே, நிக்குதுங்க. அது காஞ்சிருச்சுன்னா அப்படியே பிடிச்சிட்டோம். வா, பிரில்லியண்டான ஐடியால. கிரெயின், எல்லாத்துக்கும் காரணம் கிரெயின். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால உதிருதுங்க கீழே. ஐ திங்க் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு நம்ம புது ட்ரீ வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இது 4வது வருஷம். ஆமா, ஆக்சுவலா நாங்க இதுக்கும் முன்னாடி ஒரு வீடு, ஆக்சுவலா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இது 3வது வீடு பாக்குது கரெக்டாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தோம். அந்த பால்கனி, அந்த பிக்சர் இருந்தா உங்களுக்கு நான் கீழே அட்டாச் பண்றேன். அது எப்படின்னா அப்படி தடுப்பு மாதிரியே இருக்கும். அதுல நான் ஃபுல்லா வந்து செடிகள் வச்சிருப்பேன், இண்டோர் பிளான்ஸ் வச்சிருப்பேன். அதுக்கு நடுவுல இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சோம். ஸோ அதுல வைக்கும் போது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அளவு தான் கரெக்டா இருக்கும்ன்றனால அப்போதைக்கு வாங்கினோம். பட் நமக்கு இப்படி ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த வருஷம் அமைஞ்சிருக்குல்ல, ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயாவே வாங்கலாம். இந்த வாட்டி வால்மார்ட்ல பார்த்தேங்க, நல்ல இவ்வளவு பெருசுக்கு இருந்தது கிறிஸ்மஸ். அது நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்குது. நம்ம லாஸ்ட் இயர் போகும்போதுமே பார்த்தோம்ல, நிறைய இருந்தது, வெரைட்டியா இருந்தது. அங்க நார்த் ரயில்வே ஸ்டேஷன்லயே நிறைய இருந்தது. ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நல்லபடியா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றதுக்கு பெரிய ட்ரீயா வந்து வாங்கலாம். அப்படியே உதிர ஆரம்பிக்குது. எத்தனை பேர் வீட்டுல, எனக்கு வந்து எங்க வீட்டுல கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வச்சதே கிடையாது. என்னோட மாமா வீட்டுல, தாய் மாமா வீட்டுல எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். எங்க மாமா, எங்க அத்தை, எங்க மாமா பசங்க, எனக்கு 2 கசின்ஸ் இருக்காளுங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து கிரிப்பு வைப்போம். நம்ம ஊர்ல குடில் சொல்லுவோம்ல, அதே வந்து வைப்போம். அது கூட கிறிஸ்மஸ் ட்ரீ, அது ஒரு தீமாவே எங்க மாமா யோசிப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும் போதே அப்போல இருந்து எனக்கு ஒரு ட்ரீம்,
நம்மளும் இதே மாதிரி ஒரு வீட்டில் இருக்கும் போது நம்மளும் ட்ரீ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு தெரிஞ்சு நான் சென்னையில் இருக்கிற வரையும் நடக்கல. சைனாவில் வந்து தான் அப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்னு சொல்லி இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து வைக்கிறேன். உங்களுக்கு அனுபவம் இருக்காங்க? நீங்கள் நான் பண்ணியிருக்கோம், வீட்டில் செஞ்சுருக்கோம். அப்புறம் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் சர்ச்சில் வருஷம் வருஷம் போய் பண்ணுவோம். சர்ச்சில் தான் ஃபுல்லாக வேலை கொடுப்பாங்க, வர சொல்லுவாங்க. சும்மா அந்த உள்ள படிக்கிற பசங்களை வர சொல்லிட்டு நல்லா பெருசாக பண்ணி அதில் வந்து ட்ராமா மாதிரிலாம் போட்டு பண்ணுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் எங்க ஊர்லயே நிறைய பேருக்கு இருக்காங்க, உன்னையதான் இப்படி மரியாதை சூஸ் பண்ணாங்க அப்படி. ஏன்னா மேரி மாதான்றவங்க ரொம்ப சைலண்டா இருப்பாங்கல்ல. உங்களுக்கு தெரியும், இப்ப வீடியோ பாக்குறவங்களுக்கே தெரியும், வாயை திறந்துதான் மூட மாட்டேன். ஆனா என்னையும் வந்து மேரி மாதாவை எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமோ 3 வருஷமோ நான் நடிச்சிருக்கேன். எப்படின்னா அந்த கிரிப்பே வந்து ஒரு குடில், அது பெருசு சைஸ்ல இருக்கும். அதுக்குள்ள வந்து இப்ப மேரி மாதா ஸ்டாச்சு வைப்பாங்க, ஜோசப் அவங்களோட ஸ்டாச்சு வைப்பாங்கல்ல, அதுக்கு பதிலு 2 ஆளுங்களே போய் உள்ள போய் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால சூப்பரா இருக்கும். அதுலலாம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நான் நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி? பண்ணியிருக்கோம். நீங்க என்னவா இருந்தீங்க? நீங்க ஒரு வருஷம் நான் வந்து ஜோசஃபா இருந்தேன். ஒரு வருஷம் இருந்தீங்களா? ஆமாம் ஆமாம். அந்த வருஷம் யார் மரியா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து ஒரு அண்ணனுக்கு மரியாவா இருந்தேன். ஓகே, நீங்களாம் எத்தனை பேர் வீட்டுல குடில் எல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கீங்க சின்ன வயசுல? இல்ல இப்ப கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க குட்டி குட்டியா செய்ய ஆரம்பிங்க. ஜாலியா இருக்கும். இதோட ஹாப்பினஸே பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா செல்வின் வந்து இங்கேயே இருக்கிறான்ல, வளர்றது இங்கேயே வளர்றதுனால அவனுக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை சொல்ல போனா. இப்ப நம்ம பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. மேலே அந்த ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்குறது நல்லா இருக்குல்ல, ஒட்டிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஸ்ட்ராங்கா பிடிக்குது. ஆ ஆமா, எடுக்க முடியாது, கஷ்டம் தான் எடுக்கும்போது. பிச்சு எடுத்துக்கிறோம். பிச்சு தான் எடுக்கணும். இங்கே வரும், இதுவே அடுத்து பாரு. எது ஆடுது? இந்த ரூஃபே ஆடுது பாரு. ஐயோ, பிடுங்கி விட்டுறாதீங்க. கொடுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுதான் ஐடியா தான். ரைட்டாக பிடிச்சிக்கிறது உள்ள பிடிச்சிடும். ஆனா இருந்தாலும் செலோட்டே போடுங்க. செலோட்டே தேவையே இல்லை, என்ன போட்டு போடுவோம். வெயிட் கொஞ்சம் இருக்கும்ல பேபி. இது எப்படி இந்த பக்கமா உள்ள வரணுமா? நான் அங்கிட்ட வரணும், வந்து தான் அந்த பக்கம் போட முடியும். டெக்கரேஷன் பண்றது பெருசு கிடையாது, அதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. அதை திருப்பி காட்டணும் பாருங்க, என்ன நேரம். இது என்ன பாட்டில் கார்டா? சைனீஸ் பேட்டர்ன். கிறிஸ்மஸில் கூட சைனீஸ் பேட்டர்னில் விட்றாங்கப்பா. இப்போ இதை வந்து எங்கே மாட்டுறது தான் தெரியல. ஸ்டாலின் இதை எங்கே மாட்டுறது? பிரச்சனை என்னென்னா, ஹவுஸ் ஓனர் வந்து எதுவும் ஒட்டக்கூடாது, ஆணி அடிக்கக்கூடாது. எல்லா ஊரில் இருக்க அதே ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் சைனாலையும் இருக்குப்பா. அதான் பிரச்சனை. இப்போ பார்த்து பார்த்து எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நைஸ் ரைட். பிச்சு எடுக்கையில் தான் தெரியும். இல்லைன்னா இந்த கலர் பெயிண்ட்டை வாங்கி அடிச்சு விட்ருவோம். நன்றாக இருக்கிறது. சரி, ஆஃப் பண்ணியிருக்கேன். அது இன்னமும் இவ்வளோ இருக்குது. இதெல்லாத்தையும் எங்கே மாட்டுறது தான் தெரியல. இந்த மண்டைக்குள்ளே இப்போ வரும் அறிவு. இப்போ என்னென்னா, இங்கே கட்டுனதுக்கு ஸ்டாலின் வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஹூக் மாதிரி இருக்குல்ல, அதை ஒட்டி விட்டு அதை கட்டிட்டாரு. அந்த பக்கம் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கா பாரு பாருன்னாரு. நானும் பார்த்துட்டு கரெக்டாக தாங்க இருக்குது, வைங்க பரவாயில்ல அப்படின்னு. நான் வைங்க பரவாயில்லையா, அளவை சொல்லு அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன் தெரியுமா, 8 8 இன்ச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து அளக்குறேன். நான் கூட நினச்சேன் ஸ்கேலை இதுலேருந்து வரிசையாக வச்சு 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 அங்கே கொண்டு போவாராக்குன்னு நினச்சா, இதுக்கும் வச்சுட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டாரு. என்னங்க நான் இன்ச்சு வைக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அதுக்கு என்னமா சொன்னார்? என்னங்க சொன்னீங்க? ஏய் ஒழுங்கா சொல்லுடா, நீ என்ன சொன்ன? அவ்வளோதான். என்ன பண்ணுறது, நான் உங்களுக்கு படிக்கலை, அவ்வளோதான் அறிவு. ரைட்டு, ஓகே. சரி, வைங்க வைங்க, சட்டுப்புட்டுன்னு முடிங்க. 1:30 தாண்டி போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அத்தை சாமம் இது. என்ன சார்? ப்ரொஃபஸர் விழாதா? ப்ரொஃபஸர் சரிங்க, நீங்கள் சொல்லிட்டா எல்லாம் சரிதாங்க. ஓகே, அடுத்து அங்கேயா? வேற வழி? ஓகே. மணி நைட்டு 2:30 மணி ஆயிடுச்சு. ஊரே தூங்கிடுச்சு. நாங்கள் இப்போ தான் டெக்கரேஷனை முடிச்சிருக்கோம். கிறிஸ்மஸ் ட்ரீ இங்கே வச்சாச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சாச்சு. அப்புறம் இந்த லைட் வாங்கியிருந்தோம்ல, அந்த டீ, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரி லைட்ஸ் இங்கே வச்சாச்சு.
அப்புறம் 2 பால்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம் ஸ்டார்ஸ்க்கு பதில், அதை அப்படியே மேலே கட்டி தொங்க விட்டாச்சு. அப்படியே வந்தீங்கன்னா ஏன் இங்கே வச்சிட்டோன்னா, இப்போ நம்ம குட்டி வச்சுருக்கோம்ல, தம்பி வச்சுருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க விளாடுவானுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வச்சோன்னா அசால்ட்டாக அப்படியே ஒரே தட்டு தட்டிடுவானுங்க. அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதுவும் நம்ம வீடு தான், பட் இந்த பக்கம் அப்படி வச்சுருக்கோம். அப்படியே இங்கே வந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படி சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கோம். அதுலேயும் ஒரு குட்டி லைட் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறமாட்டிக்கு இந்த பக்கம் ஏன் சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் லைட்ஸை போட்டு வச்சுருக்கோம். இந்த லைட்டு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லைட்டு பால்ஸாக வாங்கினேன், அந்த லைட்டையும் வந்து போட்டிருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. பால்ஸ் தெரியுதா, அந்த இடத்துல அப்படியே சும்மா போட்டிருக்கோம். இப்போ லைட் இங்கே நல்ல வெள்ளை கலர் லைட் எரிகிறதுனால உங்களுக்கு தெரியல. அப்படியே அமர்த்திட்டு காட்டவா, லைட் ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே அந்த பக்கம் திருப்புங்க. இப்படிதான் அப்படியே வீடே ஜகஜோதியாக லைட் போட்டு வச்சிருக்கிறேன். அந்த பக்கம் ஃபுல்லாகவே எரியுது. சரி, இந்த மேரி கிறிஸ்மஸ் லைட்டை மட்டும் ஏன் மிச்சம் வைப்பானே, அதையும் போட்டு விடுறேன். என்ன ஒன்று, அடிக்கடி என் வீட்டுக்காரர் உள்ள கத்திரிக்கான்னு சொல்லுவார். அப்போல்லாம் தெரியல, இப்போதான் ரொம்ப குள்ளமாக திட்ட மாதிரி இருக்கு. எங்கே லைட்டை காணா, இங்கேயும் லைட்டு, வீடெங்கும் லைட். அப்பாடி. அப்போ இந்த பக்கம் மட்டும் லைட்டு விடலை, இங்கே மட்டும் சும்மா அந்த கிறிஸ்மஸ் அந்த இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே இங்கே அப்படியே இப்படி வச்சிட்டோம். இந்த மாதிரி இந்த இடத்துல அப்படியே வச்சாச்சு. அப்படியே இந்த பக்கம் இதை நாங்கள் பாட்டில் காணாங்க, அதையும் அப்புறம் ஒரு உலக உருண்டை எங்கேயும் தூக்கி விட்டுட்டு, அப்புறம் கிச்சனை மட்டும் ஏன் சும்மா விடுவானே அப்படி சொல்லிட்டு கிச்சன்லேயும் இந்த என்ட்ரன்ஸில் இப்படி வச்சுட்டு, நம்ம டோரோட என்ட்ரன்ஸ்லேயும் ஒன்று வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அது கீழே விழுந்துருச்சு, நாளைக்கு அதை அப்படியே ஒட்டிக்கலாம். இவ்வளோதான் எங்கள் வீட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன். எப்படி இருக்குது அப்படி சொல்லுங்கள். ஆனால் நானும் ஸ்டாலினுமா நிறைய நான் வாங்கினது எல்லாமே வந்து டிஐஒய்ன்றனால ஃபுல்லாக கோர்த்து இது பண்ணி அப்படி பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஃபைன், ஒர்த். லாஸ்ட் இயரோட இந்த இயர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ஓவரால் வியூ அப்படி பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடோட ஹோம் டூர் கேட்குறீங்க. ஹோம் டூர் போடுற அளவுக்கு ஹோமில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஆக்சுவலாக நான் பழைய வீட்டில் இருக்கும் போதே ஒரு 2-3 பேர் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஹோம் டூர். நான் போட்டதே கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் 2-3 பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இப்போ நான் காட்டினதுலேயே உங்களுக்கு ஹோம் பாதி கவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன ஒன்று பெட்ரூமும் டாய்லெட் மட்டும் தான் என்ன நாங்கள் காட்டலை. இப்படி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே வச்சாச்சு. ஒரு லுக் அப்படியே வந்து பாருங்கள். ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. ஆனால் என் வீட்டுக்காரர் தான் வந்து என்னை சாவடிக்கிற, இதை வைக்கிற அதை வைக்கிறேன்னு சொல்லி டயர்ட் ஆகிட்டார். ஆள் பாவம், பேட்டரி போயிடுச்சு மனுஷனுக்கு. ஆனால் வீக்கெண்டில் தானே பண்ண முடியும், வீக் டேஸில் நம்ம எப்படி பண்ணுறது? அது ரைட்டு தான். ஓகே, ஓரளவுக்கு நல்லா பண்ணியாச்சுல்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. எந்த இடத்துல கேப் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, நம்ம ஊரில் இருக்க அதே பிரச்சனை இங்கேயும் ஹவுஸ் ஓனர் வந்து ஒட்டக்கூடாது, நம்ம ஊரில் ஆணி அடிக்கக்கூடாது, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் ஒட்டக்கூட கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அந்த டபுள் சைடு இந்த ஸ்பஞ்சு மாதிரி டேப் இருக்கும் தெரியுமா, அந்த ஒட்டுற மாதிரி டபுள் சைடு டேப் தானே அது கூட ஒட்டக்கூடாதுன்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒட்டாமல் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கோம். இதில் மட்டும் கொஞ்சம் ஒரு ஜெல் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அவங்க கொடுத்ததே ஒரு ஜெல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி, அதை வச்சு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த மட்டும் அப்படியே ஒட்டியிருக்கோம். அவ்வளோதான், எங்கள் வீட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டிலலாம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். டெக்கரேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே பண்ணலனாலும் ஒரு 2 லைட்டையாவது அப்படியே மாட்டி விடுங்க, ட்ரீயை வச்சு விடுங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு நம்ம மாஸ் போவோம். இங்கே நான் லாஸ்ட் இயரே வந்து கிறிஸ்மஸ்க்கு நான் வந்து vlog போட்டிருக்கேன். நான் இங்கே இருக்க சர்ச்சில் போட்டிருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி நாங்கள் சர்ச் போவோம். சர்ச்சில் எப்படி நடக்குது, அங்கே எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, அடுத்து நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு என்ன செய்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது ஒரு குட்டி vlog தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.